இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து பேசும்படி பாஸ்டர் ஐயாவும் கேட்டுக்கொண்டார். என்னைய கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னோடய பேர் கருணாநிதி. நான் அதே கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் ஒரு சீஃப் கிளர்க்காக வேலை பார்த்தேன். எங்கள் அப்பா கஸ்டம்ஸில் பாண்டிச்சேரியில் தான் வேலை பார்த்தார். கடைசியாக கஸ்டம்ஸில் வேலை. அவர் பேர் தங்கவேல். அவர் ஒரு இந்து மனுஷன். நான் மில்லில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற போது எனக்கும் முதலாளிக்கும் அவ்வளோ டைம்ஸ் சரியாக வரல. அதனால் நான் அந்த மில்லில் CI2ங்கிற கம்யூனிஸ்ட் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தேன். நான் ஸ்டாஃபு, லேபருக்கு தான் யூனியன், ஆனால் நான் ஸ்டாஃபு. இருந்தாலும் முதலாளியை பயமுறுத்தணும், நான் ஏதாவது சாதித்து காட்டணுங்கிறதுக்காக நான் ஆரம்பித்தேன். அந்த சூழ்நிலையில் ஒரு ஜோசப்னு ஒரு RC கிறிஸ்தவர், அவர் தான் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோங்கிறத போய் முதலாளிக்கு போய் சொல்லிக் கொடுப்பார். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, முதலாளியை பயமுறுத்தணும், என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அந்த ஜோசப் என்கிறவரை ஒரு கையையும் காலையும் வெட்டணும், அப்போனா முதலாளி பயப்படுவார் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அப்போ நான் ஒரு மனுஷன், நானே செய்கிறதா இருந்தேன். அப்போ யூனியன் ரொம்ப வளர்ந்துருச்சு. திடீர்னு போலீஸ் பிடிச்சிக்கிட்டா அப்புறம் கட்சி வளராது, யூனியன் வளராதுங்கிறதுக்காக ஒருத்தன் நான் அதை செய்கிறேன், என்னை கேஸ் மட்டும் நடத்தி வெளியில் கொண்டு வந்துருங்க. சரி, கையையும் காலையும் வெட்டுங்க, இல்லை ஆளே இறந்து போனால் கூட நம்ம கேஸ் நடத்தி வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் பைபிளில் போட்டுக்குது, அடப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும், கல்லை புரட்டுகிறவன் மேலே கல் விழும், எவன் குழியை வெட்டானோ அவன் தான் குழியில் விழுவான். அதுதான் வேதம். நான் அந்த நாட்கள் அறியாத நாட்கள். அதனால் நான் யாரை கொலை செய்யணுன்னு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அவனுக்கு என்னெல்லாம் யோசனையெல்லாம் சொல்லி கொடுத்து பிளான் பண்ணனோ அவனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ 1981 வருஷம் பிப்ரவரி மாதம் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது, 19ஆம் தேதி நான் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். அந்த சினிமா பேர் உச்சகட்டம். அதுதான் நான் கடைசியாக என் வாழ்க்கையில் உச்சகட்டமான படம். அங்கே ஒரு பெரிய கலாட்டா நடந்துச்சு. அதனால் நான் அப்போ எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, நான் போயிட்டேன். திடீரென்று நான் ஒரு கேள்விப்பட்ட செய்தி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால் ஒரு 20, 25, 30 பேர் நான் மில்லில் வேலை பார்த்துருக்க போது நைட் ஷிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்தேன். ஒரு 2 பேர் தலையை வெட்டி போலீஸில் சரண்டர் ஆயிடணுன்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அப்படி வந்தேன். அப்போ இப்படி இருக்க மாட்டேன், நல்லா ஸ்டெப் கட்டிங் வச்சுருப்பேன், பேக்கி பேண்ட் போட்டிருப்பேன், எப்பயும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்பயும் குடிகாரனாக இருந்தேன், கோபக்காரனாக இருந்தேன். அப்படி நான் புறப்பட்டு வருகிற போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, மகனே அமைதியாக இரு, ஒன்றும் செய்யாத அப்படின்னு. அதுக்கு முன்னால் அந்த சத்தத்தை நான் கேட்டதில்லை. நான் திருப்பியும் யோசித்தேன், திரும்பி பார்த்தேன், ஒருத்தரையும் காணோம். உடனே இறங்கி ஒரு சிகரெட் பற்ற வச்சுட்டு அப்படி பிளான் பண்ணுறேன், எப்படி போய் வெட்ட போகிறோம், நம்மளை தடுத்தா அதை மீறி எப்படி செய்கிறது அப்படி ரொம்ப பிளான் பண்ணிட்டு தான் போனேன். பழையபடி அந்த சத்தம் கிடச்சி, மகனே அமைதியாக இரு, ஒன்றும் செய்யாத. அப்போ நான் நினச்சேன், அந்த நாளில் சினிமாலாம் பார்க்கும்போது ஒரு மனசாட்சி பேசுகிற மாதிரி ஒரு காட்டுவாங்க, அது மாதிரி மனசாட்சி பேசட்டுன்ட்டு போனேன். நான் கொலை செய்ய நெருங்கின நேரத்தில் மகனே அமைதியாருன்னு அன்பாக பேசுகிற சத்தம் ஒரு கமாண்டிங்காக அதிகாரமாக அமைதியாயிருன்னு ஒரு சத்தம் சொன்னிச்சு. அந்த நாளில் திருவிளையாடல்னு ஒரு சினிமா பார்த்தேன். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேன்னு ஒரு பாட்டு அப்படியே நிற்கும் இயற்கைகள்லாம். அதே மாதிரி அந்த கமாண்டிங் சத்தம் வந்ததும் என் கையவும் ஆட்ட முடியல, என் காலையும் ஆட்ட முடியல, என் விரலை கூட அசைக்க முடியல. அப்புறம் கொலை செய்யலை, கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்திட்டார். அப்போ
எனக்கு வீடு மதுரை, எங்கள் அப்பா அம்மாலாம் மதுரையில் இருக்கிறாங்க. நான் உடனே நான் நிறைய சொன்னேன், இதிலே நேரம் ஆயிரும். நான் என்னைய சொல்லலை, கர்த்தர் செய்த மாற்றத்தை சாட்சியை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிம்மதி இழந்தேன். எங்கள் அப்பா கண்கள்லேருந்து கண்ணீராக வந்துச்சு. குடித்தவன் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப போதையிலே இருந்தேன். என்னால் அந்த கண்ணீர் கவலையெல்லாம் மாற முடியல. எங்கள் அப்பா என்ன செஞ்சாருன்னா, திருச்செந்தூர் கொண்டு போனார். 3 நாள் அங்கே தங்க வச்சார். சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த கோயிலெல்லாம் சுற்றி உருண்டு வர சொன்னார். நான் எல்லாம் செய்தேன். நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ஆறுதலும் வரல. என் கண்களில் வடிஞ்ச கண்ணீர் நிற்கவும் இல்லை. அதே போல் இந்த வள்ளியூருக்கு போகிற பக்கத்தில் பனகுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வேப்பலாங்கோலன்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்குன்னு சொந்தமான இந்து ஒரு தெய்வம் வழிபாடு இருக்குது, பட்டாளச்சி அம்மன். என்னை எங்கள் அப்பா அங்கே கொண்டு போனாங்க. அங்கே எல்லாம் பலி செலுத்தினாங்க, பொங்க வச்சாங்க. எங்கள் அப்பா ஆடுற சாமி என் மேலே வரணும்னு சொன்னாங்க, வேண்டிட்டாங்க. நானும் ஒரு ஸ்பிரிட்டு என் மேலே வந்துச்சு. சாமி வந்துருச்சுன்னு நாங்கள் என்னைய 10 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியல. கை காலெலாம் அசைச்சேன், குதித்தேன், கீழே விழுந்தேன், கை காலில் காயம் அடிச்சு. நானும் நம்பினேன், நம்ம குலதெய்வம் நம்ம மேலே வந்துருச்சு, இனிமேல் சாமியே நம்மகிட்ட வந்துருச்சு, இனிமேல் கண்ணீரும் இல்லை, வேதனை மாறிடும் நினச்சேன். இல்லை, மாறலை. அதிகமாக பாய்ச்சி கீழே விழுந்து காயந்தான் அடிச்சு. என் மனசுக்குள்ளே இருந்த வேதனைகளை என்னை விட்டு மாற்றவே முடியலை. அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் சிஎஸ்சி பேக்ரவுண்டில் உள்ளவங்க, உங்கள் அப்பா கூட சேர்ந்து இந்த மாதிரி இந்து தெய்வங்கள் வழிபடாதப்பா, ஆண்டவரை நம்பு, பைபிளை படி, தினகரன்னு ஒருத்தர் மீட்டிங்லாம் நடக்கிறாரு, அங்கெல்லாம் போனேன்னா பேர் சொல்லியே கூப்பிடுவார், நீ உலகத்தில் பார்க்காத ஆறுதல் அங்கே கிடைக்கும்ப்பான்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் எனக்கு கிடைக்கல. நான் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் பிராந்தி வாங்கி மருந்து வாங்கி கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னா, சரி அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, அதனால் பைபிள் படிக்கலான்ட்டு ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு, அதை எடுத்து படித்தேன். நான் படித்த வார்த்தை என்னோட பேசிச்சு. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், நண்பர்கள் கொடுக்க முடியாத சமாதானம், தாய் தகப்பன் காட்டின அன்பு கொடுக்க முடியாத ஒரு மாற்றம், சமாதானத்தை அந்த வேதத்தில் நான் கண்டுபிடிச்சேன். 3 நாளில் அந்த பைபிள் புதிய ஏற்பாட்டை படித்தேன். எனக்கு என்னென்னலாம் கேள்வியோ அந்த கேள்விக்கெல்லாம் அதில் பதில் இருக்கிறத நான் பார்த்தேன். என்னை எந்த ஊழியக்காரரும் சந்திக்கலை, வேறு யாரும் எனக்கு பைபிள் கொடுக்கலை. நான் என்னோட கர்த்தரை பேச ஆரம்பித்தேன், என் வாழ்க்கை. அப்போ நான் படிச்சுக்கிட்டே வரும்போது, ஆண்கள் முடியை நீளமாய் வளர்ப்பது கனவீனம் அப்படின்னு பார்த்தேன். உடனே நான் ஸ்டெப் கட்டிங் வச்சுருப்பேன், முடி மூஞ்சியே மறைக்கும். அந்த வசனத்துக்கு என்ன அறியாமலே கீழ்ப்படிஞ்சு முடியெல்லாம் வெட்டிட்டேன். எப்போ பார்த்தாலும் மீசை வச்சுருப்பேன், அதெல்லாம் கோவம் வந்தால் முறுக்குவேன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றாதவன் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. இப்போ எல்லோரும் மீசை எதுக்கு வச்சுருக்குறாங்க? ஆம்பளைன்னா மீசன்னா இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாம் மாற்றேன். கொஞ்சம் என்னை நான் அடைஞ்ச ஆறுதலை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். 100கணக்கான பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன். என் வாழ்க்கையவே மாற்றினார். ஒரு தீர்மானம் பண்ணேன், எனக்கு பிறக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்தை தவிர வேறு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ணேன். எனக்கு 2 மகன், ஒரு மகள். எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. என் பேர பிள்ளைகளும் ஊழியந்தான் செய்வாங்க. ஆமாம், என் மூத்த பையனுக்கு பேர் அல்லேலியான்னு பேர் வச்சேன். எனக்கு அப்பா சொன்னார், கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் நான் மட்டும் அல்லேலியா உங்கள் கோயிலுக்கு வரமாட்டேன்னாரு. என்னடான்னு பார்த்தேன், எங்கள் அல்லேலியாவை எங்கள் அப்பாவை சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக அப்படி ALL போட்டு அல்லேலியான்னு பேர் வச்சேன். வழியே இல்லை, பேரனை கூப்பிட்றதுக்கு அல்லேலியா சொல்லித்தான் ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, ஸ்கூலுக்கு போனால் கூட
டீச்சர் அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு தானே பாடம் நடத்துவாங்க. அப்போ ஏங்கும் போது ஃபஸ்ட்டு எழுத்து என் பையன் பேரை அட்டெண்டன்ஸில் சொல்லி தான் அவங்க டீச்சர் என்ன செய்வாங்க, பாடம் எடுப்பாங்க. ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னார், என் வேலையை பாருன்னார். நான் பைபிள் காலேஜ் படிக்கலை, ஒரு பாஸ்டர்கிட்ட இருந்து நல்ல போதனைகள் கேட்கலை, எப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். இப்போ ஆலயத்தை 5 தடவை இடித்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். 1000 பேர் உட்கார சர்ச்சு கேட்டணும்னு சொன்னேன். மோகன்கிட்ட சொன்னேன், அவர் தான் வந்து டெலிகேட் பண்ணார். அடிக்கடி சத்தியம் டிவியில் சொல்லிக்கிட்டே இருப்பார். 2வது அதுக்கப்புறமும் இடித்து கட்டினேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து ஆலயத்தை திறந்து வச்சார். இப்போ பழையபடி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 5வது தடவை ஆலயத்தை இடித்து கட்டிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நான் வாழ்வது இயேசுவே உமக்காக, தேவா தேடினீர் என்னையும் அதற்காக. நான் வாழ்வது இயேசுவே உமக்காக, தேவா தேடினீர் என்னையும் அதற்காக. கேடான என்னுள்ளம் வீடானது, பாடுள்ள என் இதயம் உமை பாடுது. கேடான என்னுள்ளம் வீடானது, பாடுள்ள என் இதயம் உமை பாடுது. நான் வாழ்வது இயேசுவே உமக்காக, தேவா தேடினீர் என்னையும் அதற்காக. உளையான சேரு அது பாவம் என்னும் மாறு, உளையான சேரு அது பாவம் என்னும் மாறு. அதில் வீழ்ந்து விட்ட போது என்னை தூக்கி விட்டதாறு, அதில் வீழ்ந்து விட்ட போது என்னை தூக்கி விட்டதாறு. நான் வாழ்வது இயேசுவே உமக்காக, தேவா தேடினீர் என்னையும் அதற்காக. உள்ளம் நொந்த போது என்னை தேற்றியது யாரு, உள்ளம் நொந்த போது என்னை தேற்றியதும் யாரு. கண்ணீர் வெள்ளம் சூழ்ந்த போது என்னை தூக்கியது யாரு, கண்ணீர் வெள்ளம் சூழ்ந்த போது என்னை தூக்கியதும் யாரு. நான் வாழ்வது இயேசுவே உமக்காக, தேவா தேடினீர் என்னையும் அதற்காக. என்னை தேடியதும் இயேசுவே நீர்தானே, என்னை மாற்றியதும் இயேசுவே நீர்தானே, என்னை காப்பதும் இயேசுவே நீர்தானே. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை. நான் வேலை பார்த்து அதே மில்லுக்கு முன்னால் ஒரு 6.5 சென்ட் இடம் வாங்கி கிணறு வெட்டி வேப்ப மரமும் அரச மரம் வச்சு நான் ரிட்டையர்ட் ஆகும்போது பிள்ளைகள் விட்டு இங்கே வந்துட போகிறேன்னு சொன்னார். அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. என் வீட்டுக்கு முன்னாலேயே சரின்னு. ஆனால் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால் எங்கள் அம்மா, என் பிரதர்ஸ் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னொரு தம்பி கூட ஊழியம் செய்கிறான். அப்போ அம்மாட்ட சொன்னவும் அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கவும், நீ அந்த இடத்த நீ வச்சுக்கோன்னாங்க. அந்த வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் பிடுங்கிட்டு நான் வேலை பார்த்த ரிசைன் பண்ணேன். என்னுடைய சொந்த கிராஜுவிட்டி பிஎஃப் பணத்தில் தான் அங்கே சர்ச்சு கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:15 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாகும்படி இயேசு சிலுவையிலே மரித்தார். நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஏன் மரத்தில் மதிக்கணும்? நான் முடிஞ்சால் 10 மணி செய்தியில் நான் சொல்கிறேன். நம்ம எப்படி ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார்னு எங்கே முதல்ல போனாலும் முதல் செய்தி நான் அதை சொல்கிறது வழக்கம். அதனால் இங்கே உங்களுக்கு சிலுவையை குறித்து செய்தியை சொல்ல வேண்டியது பாஸ்டர் சொல்லி அவருக்கு ஒரு தரிசனம் வெளிப்பாடு இருக்கிறதுனால நான் சிலுவையை குறித்து சொல்லுகிறேன். இப்போ எது செய்தாலும் சட்டத்தின்படி செய்யணும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால், சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணினால்தான் என்ன செய்யப்பட முடியும்? முடிசூட்டப்பட முடியும். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணணும், அதுதான் முடிசூட்டப்பட முடியும். இப்போ நமக்கு ஒரு தெரிஞ்ச சம்பவம், கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் நிற்கிறான். அவன் 40 நாளாக கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான். ரெண்டு ஜனங்களும் சண்டை போட வேணாம், ஒரே ஒரு ஆள் என் கூட வந்து என்னைய நான் தோக்கடிச்சிட்டேன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அவன் சவால் விடுறான். எப்பயுமே சட்டத்தை கொடுத்தவங்க சட்டத்தின்படி தான் கர்த்தர் எதையும் செய்வார். வசனத்தை கொடுத்தா அந்த வசனத்தின்படி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ 40 நாளாக பார்க்குறாங்க, அவன் தூசிக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல், யோனாத்தான், அத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தரும் முன் வரவே இல்லை. 40 நாள் ஆனதும் கர்த்தர் வாலிபனாகிய தாவீதை அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ கேட்குற ஒரு ஆள் தானே வேணும், நான் ஒரு வாலிபனை அனுப்புகிறேன்னு கர்த்தர் என்ன செஞ்சார்? தாவீதை அனுப்புனார். தாவீது எப்படி சண்டை போட்டார்? அவனை எப்படி கொன்னார்? ஏன் கல் எடுத்துக்கொள்ளணும்? சண்டை என்ன எப்படி பண்ணணும்? கவன்கள் வச்சா ஒரு சண்டை போடுவாங்க. ஒரு பெரிய 2 நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது கவன்களில் வச்சா சண்டை போடுவாங்க. யுத்தத்துக்கு ஈட்டி பட்டயம் அப்படி தானே உண்டு. ஆனால் அதனால தான் போட்டுக்கு கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இப்போ தாவீது ஏன் கல்லை எடுத்துக்கிட்ட, அந்த கவன் கல்லை எடுத்தார்? நம்ம எதையாவது படித்தா அது நம்ம மனசில் நம்ம எப்படி கற்பனையில் படிக்கிறோமோ அப்படியே பதிஞ்சிடும். சவுல்கிட்ட கொண்டு போகும்போது சவுல் தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பார். அதெல்லாம் போட்டுட்டு அவர் சொல்லுவார், இந்த அப்பியாசம் எனக்கு பழக்கம் இல்லைன்ட்டு அதை கொடுத்துட்டு அவரை அடைப்பையிலேருந்து கல்லையும் கவனையும் எடுத்து போட்டார். அதனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கும்னா, தாவீது ஆடே தானே மேய்ச்சிட்டு இருந்தான், அவனுக்கு தெரிஞ்சது கவன்கள் அதுதான், அதனால் போனான். அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. நீங்கள் கோலியாத்துக்கு முன்னாலேயே சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிக்கிற போது அப்போ சொல்லுவாங்க, சுரமண்டலம் வாசிக்கிறதுல ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுரமண்டலம் வாசித்தா இந்த அசுத்த ஆவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லும் போது அவன் தேடி கண்டுபிடிக்கிற போது ஈசாயின் மகன் ஒருவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 15 வரும். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், வாசிக்கிறதுல சேரினவன். ஆடு மேய்ச்சவன் மட்டும் இல்லை, தாவீது எப்படிப்பட்டவன்? பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அதனால் யுத்த வீரன் அவன். அல்லேலூயா. அப்படி இருக்கிற போது ஏன் அவன் கவன் கல்லை தெரிந்துக்கிட்டான்னா, நானே சொல்லிடுறேன், சட்டத்தின்படி யுத்தம் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்திரத்தில் வருகிற போது ஒரு கலப்படத்தில் பிறந்த ஒருத்தியுடைய மகன் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பான். அப்போ அவனை மோசையிட்ட கொண்டு போவாங்க. ஐயா, இவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான், அப்போ இவனை அடைத்து வையுங்கள், காவல் காத்துக்கோங்க, கர்த்தர்கிட்டருந்து எனக்கு என்ன உத்தரவு வருதோ அப்படி செய்யலாம் அப்படின்னு மோசே சொல்லுவார். இப்போ காத்திருப்பார். கர்த்தர்கிட்டருந்து ஒரு உத்தரவு வரும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவனை எப்படி சொல்லணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் உத்தரவு கொடுத்து விட்டார். அதையே சட்டமாக்கிட்டாங்க. நீங்கள் உபாகம புஸ்தகத்தை ஆர்சி வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இணை சட்ட நூல் அப்படி தான் இருக்கும். 5 ஆகமும் கூட ஆணுடைய சட்டத்தை தான் நம்ம வெளிப்படுத்தோம். அப்படியானா தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன். இப்போ கோலியாத்து 40 நாளும் சண்டை போடல. யாரை தூசிக்கிறான்? கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான். இப்போ கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவனை கர்த்தருடைய வார்த்தையின்படி எப்படி கொல்லணும்? பட்டயத்தினாலும் கொல்லக்கூடாது, ஈட்டினாலும் கொள்ளக்கூடாது, கல்லில் தான் அடித்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வசனத்தை வாழ்க்கையில் வச்சாத்தான். ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தர் முடிவானார்? அதாவது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை மீறுகிறது தான் பாவம். ஆதம் வார்த்தையை மீறினான்.
அப்போ அதனால் என்ன செஞ்சிச்சு, பூமியை சபிச்சிட்டார் ஆண்டவர். இனி உனக்கு பலனை கொடுக்காது. அந்த சாபத்தை கர்த்தர் தன் மேலே ஏற்றுக்கணும். அதுக்கு தான் தலையில் என்ன செஞ்சார், அந்த முள்ளை தான் தலையில் வாங்கிட்டார். அல்லேலூயா. எந்த மரத்திலிருந்து ஒரு கனியின் மூலமாக உலகத்துக்கு சாபம் வந்ததோ அதனால தான் அவர் மரத்தில் தொங்கி தன் ஜீவனை கொடுத்தார். ரெண்டாவது பகுதியில் கற்றுக்க சித்தமான அதை குறித்த விவரத்தை சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை கொடுத்து பார்க்குறேன். என்னாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வாசிக்க முடியாமா? என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னாகமம் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். பஸ்காவின் சகல முறைமைகளின்படி ஆசரிக்க வேண்டும். பஸ்காவின் முறைமையை பற்றி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் ஜனத்துக்காகவும் தனக்காகவும் பாவ நிவர்த்தி பண்ணும்படியாக, பரிகாரம் பண்ணும்படியாக ஒரு காளையை கொன்று அந்த இரத்தத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கலந்து போக வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே உடன்படிக்கைப்பட்டு இருக்கும். கையில் தூப வர்க்கம் போட்டு கொண்டு போகிற இந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை தன் கையில் எடுத்து எத்தனை தடவை தெளிக்கணும்? 7 முறை தெளிக்கணும். எத்தனை முறை தெளிக்கணும் போட்டிருக்கு? 7 முறை தெளிக்கணுமா? அதான் முறை. பஸ்காவில் 7 முறை தெளிக்கணும். அப்படி போகும்போது ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் மாதுளை மணிகள் தொங்கி இருக்கும், காலில் கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த இரத்தத்தை தெளிக்கிற போது, உள்ளே போகிற போது அவன் தூப வர்க்கம் ஜெபத்தோடு தான் போகணும். அந்த தூப வர்க்கம் போட்டு போகணும். அப்படி போகும்போது ஒருவேளை கர்த்தர் அந்த இதை அங்கீகரிக்கலை, ஒரு பாவம் இருந்துருச்சு, துணிகரமாக போயிட்டாங்கன்னா கர்த்தர் பிரதான ஆசாரியனை அடிச்சிடுவார். அடிச்சுட்டா உள்ளே யாரும் போய் அவர் பிரதேசத்தை எடுக்க போகக்கூடாது. காலில் கயிறு கிட்டு மணி சத்தம் கேட்கலன்னா ஆசாரியை இறந்துவிட்டார்னு அர்த்தம். கயிறை பிடிச்சி இழுத்துறணும். இதுதான் அன்னைக்கு இருந்த முறை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சிலுவை, இந்த தியானத்தில் பஸ்காவுடைய சகல முறைமைகளின்படி அது நடக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5:17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அதை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்தார். கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் தவறாமல் அவர் நிறைவேற்றினார். இப்போ நீங்களும் நானும் நிறைய வசனம்லாம் நமக்கு தெரியும், கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் தெரியும், கற்பனைகள் எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம முழுசுமாக என்ன செய்ய மாட்டோம், கை கொள்கிறோமா? நமக்கு ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நம்ம கை கொள்ள மாட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து ஆதாமிலிருந்து அவர் ஏற்படுத்தின அத்தனை தேவ மனுஷர்களும் வசனத்தை முழுமையாக நிறைவேற்றலைங்கிறத அறிந்த அவர் ஒரு வார்த்தை விடாமல் இந்த பூமியில் மனிதனாய் அவர் வாழ்கிற போதெல்லாம் முழுமையாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்தாருன்னு தானே நமக்கு தெரியும். சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்தினாருங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவின் சகல முறைமையின்படி 7 தரம் இந்த பூமியில் அந்த ரத்தத்தை தெளித்தார். அதைத்தான் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். நான் சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படிப்பட்டுச்சு? தெளிக்கப்பட்டது. எத்தனை முறை தெளிக்கப்பட்டது? 7 முறை தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும்
ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு. அங்கேயும் பாருங்க, எபிரேயர்ல சொல்லுவோம், தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். அல்லேலூயா. லேவியராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் 19வது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 16, 14, 19. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனின் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். தன் உள்ள 19 வாசிங்க. ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். 7 தரம் தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த 7 தரம். அதான் பஸ்காவினுடைய முறைமை. 7 தரம். ஆண்டவர் எவ்வளவு இருந்தால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுகிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதுல எப்படி இருந்தாருங்கிறத முக்கியமான காரணம். இப்போ முதலாவது ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 22, 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. இப்போ கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார், நமக்கு தெரியும். எப்போ போய் ஜெபிச்சார்? இரவில் போய் ஜெபிச்சார். மத்தியானத்தில் தான் ஒரு வேர்க்கும் உஷ்ணம் இருக்கும். ஆனால் ராத்திரி நேரத்தில் ஒரு குளிர்மையான நேரம், அதுவும் பனி பெய்கிற ஒரு காலம். அப்போ அந்த இடத்துல அவருக்கு வேர்வை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ வேதனை. ஏன்னா ஆசாரியன் முதலாவது அந்நிய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த தூப வர்க்கம், ஜெபத்துக்கு அடையாளமாகிய தூப வர்க்கத்தை போட்டு இந்த இரத்தத்தை என்ன செய்யணும்? தெளிக்கணும். இயேசு அந்த பஸ்காவின் முறைமையின்படி அந்த ஜெபத்தோடு தன்னுடைய முதலாவது தெளிக்கப்படுகிற இரத்தத்தை ஜெபத்தோடு கெத்செமனே தோட்டத்தில் அவர் சிந்தினார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களுக்காக எனக்காக ஜெபத்தோட அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்காக. பாவ நிவர்த்தி செய்கிற படிகள் ஒரு 10 இருக்கு. அதை இப்போ நமக்கு சொல்ல சமயம் போதாது. பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு சில படிகள் இருக்கு. ஆனால் இயேசு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் நிறைய இருக்கு. ஜெபத்தில் பாவ நிவர்த்தி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தி, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இயேசுய நாம தொட்டு இதனால் உன் பாவம் நீங்கி நிவர்த்தியானது அப்படின்னு இருக்குது. அப்புறம் காணிக்கைகளினால பாவ நிவர்த்தி இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? காணிக்கைகளினால பாவ நிவர்த்தியில் சில படிகள் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு அந்நிய இரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த இருதயம் அப்படியே உடைஞ்சி வியாகுலத்தோட அவர் சிலுவையில் போய் மரிக்க போகிறத நினச்சி அவர் வேதனைப்படலை. இதுக்கு அப்புறமும் ரட்சிக்கப்படாத மக்களை நினச்சி அவர் இருதயம் உடைஞ்சிச்சு. 12 சீசர்களை முழுதும் ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதில் ஒருத்தன் பிசாசு ஆயிட்டான், யூதாஸ் காட்சி கொடுத்தான். இப்போ ஆண்டவர் இவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பூமியில் வந்து அந்த பஸ்காவின் அந்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு
இவ்வளவு பாடுபட்டாலும் ரட்சிக்கப்படாதவர்களை நினைத்து அவர் அடைந்த அந்த வேதனை, அந்த உழைவு, அந்த இருதய நொறுங்கி அவர் ஜெபிச்சார். அதனால தான் ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு இருக்கணும். பாரம். ஆனால் சீசர்களும் போனாங்க கூட சேர்ந்து ஜெபிக்க. ஆனால் அவங்க அங்கே போல, அவங்க தனியாக நின்னாங்க. அவங்க எப்படி ஜெபிச்சாங்களா? ஏன்? அவங்களுக்கு தரிசனமும் கிடையாது, பாரமும் கிடையாது. தரிசனமும் பாரமும் இல்லாதவன் தூங்கத்தான் செய்வான், அவன் ஜெபிக்க மாட்டான். ஆனால் கர்த்தருக்கு ஒரு தரிசனம், ஆத்மாக்களை கொடுத்த பாரம். அதனால தான் அவர் தூங்கலை. அவருடைய வேர்வை இரத்தமாக மாறி முதலாவது இந்த பூமியில் அவர் இந்த ஜெபத்துக்கு அடையாளமாக சிந்தின இரத்தம். அல்லேலூயா. இயேசுடைய அந்த 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 வேதனையை நம்ம இந்த நாளில் கண்டிப்பாக உணரணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் நான் விரும்புகிறேன். அதுக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷகம் 26ஆம் அதிகாரம் 67வது வசனம். மத்தேயு 26:67வது வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவரை கன்னத்தில் எப்படி அடிச்சாங்களா? அவரை குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். மத்தேயுனுடைய சுவிசேஷத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். வாசிக்கிறீங்களா? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலருடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். கையில் அடிக்கலைங்க, கன்னத்தில். எதில் அடித்தாங்க? மத்தேயு சுவிசேஷ கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில் குட்டினார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் மீகா தீர்க்கதரிசி முதலையே தீர்க்கதரிசன் சொல்கிறாரு, நியாயாதிபதி ஆண்டவராக இயேசுவை கன்னத்தில் எப்படி அடிப்பாங்களா? கோல்ல அடிப்பாங்க. ஏன் கன்னத்தில் போய் அடித்தாங்க கோல்ல? ஒரு ஆள் அழகுன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? ஒரு ஆள் அழகா இப்படி தெரியுமா சொல்ல? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழத்துக்கு ஒப்பாயிருக்கிறது போட்டிருக்கா? ஒரு கன்னத்தை அழகுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் மாதுளம் பழத்தை பார்த்துருக்கீங்களா? அதை உடைச்சா அதை மாதிரி எந்த மனுஷனும் அடிக்க வைக்க முடியாது. ஒரு மஞ்சளை ஒரு சின்ன லேயர், அதுக்கு மேலே அப்படியே மணியாக எவ்வளவு அழகு தெரியுமாங்க. உடைச்சி பார்த்தா தாங்க தெரியும். உங்களையும் என்னையும் உடைக்கும் போது அழகாக இருக்கணுமா இல்லையான்னு அப்போ தான் தெரியும். பீலையாம் கழுதையில் போகிறாரு. பீலையாம் கழுதையை அழிக்கிறாரு. கழுதையினுடைய வாயை கர்த்தர் திறந்தார். கழுதை எப்படி பேசிச்சு? நீர் இதோடு 3 முறை என்னை. சில சமயத்தில் குடும்பத்தில் சண்டை வரும். அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் நீளமாக இருக்கும், ஐயாவுக்கு கொஞ்சம் கை நீளமாக இருக்கும். இந்த அம்மா வாய் நீளமாக இருக்கும்போது ஐயா கை நீளம். அப்போ அடித்தா, ஏங்க என்னை அடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சில வீட்டில் பார்த்துருக்குறேன். டேய், இதுதாண்டா உனக்கு கடைசி, உன் கையில் என்ன வரும் தெரியுமா? மரியாதையெல்லாம் காற்றுல பறந்துடும். ஆனால் கழுதை கூட அடித்தவனை மரியாதையாக தான் பேசிச்சு. பாருங்கள், பழத்தை மரத்துலேருந்து மாம்பழம் பழுத்துருக்குது. அந்த மாம்பழத்தை பறித்து சாப்பிடணும். ஒரு மனுஷனுக்கு மரம் ஏறவும் முடியாது, துரட்டியும் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதான் கல்லை விட்டு மாம்பழத்தை அடிக்கிறான். அது செதஞ்சு கீழே விழுகுது. அந்த மாம்பழத்தை எடுத்து அந்த மண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிட்டா அது இனிக்குமா, புசிக்குமா, புளிக்குமா, கசக்குமா? இயற்கை அது இனிப்புன்னா இனிக்கத்தான் செய்யும்.
தன்னை காயப்படுத்தினவனுக்கும் சுவையை கொடுக்கறது தான் இயற்கையாக கற்று வச்சிருக்கிற மரம். ஆனால் இன்றைக்கி நம்மளை காயப்படுத்துகிறவங்களை நமக்கு என்ன செய்ய முடியல, ஒரு சந்தோஷத்தை இனிமையை கொடுக்க முடியலைங்க. இயேசு அவரை காயப்படுத்தினாங்க, கன்னத்தில் அடித்தாங்க. இந்த கன்னத்தில் அடிக்கும்போது அழகு சிதைக்கிறது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ ரத்தங்க சிந்திருக்கும். ஏன் அதை செஞ்சார்னா, தீர்க்கதரிசி சொல்லிட்டார். மீகா தீர்க்கதரிசி மூலியமா என் பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையை கொடுத்துட்டார், அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றணும். அதுக்காக எவ்வளவு வேதனையையும் சகிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவோட அந்த அன்பை பாருங்க. இயேசு அன்பை பாருங்க. கன்னத்தில் அடிக்கிறது, அது கையில் அடித்தாலே தாங்க முடியாதுங்க. கோலில் வச்சு அடிக்கிற போது அப்படி அதெல்லாம் பிஞ்சு அந்த அழகெல்லாம் போய் ரத்தம் சொட்டிருக்கும் பாருங்க. இப்படி தாங்க ரெண்டாவது அந்த இரத்தத்தை, பஸ்காவின் முறைமையை நிறைவேற்றுவதற்கு இயேசு சிந்தின அந்த தெளித்த அந்த இரத்தம் ரெண்டாவது முறை இப்படி தான் தெளிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. கன்னத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கையை கழு அந்த பிலாத்தும் கையை கழுவி ரட்சகரை அனுப்புகின்றார். கையை கழுவி அனுப்புகிறார். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்து. அல்லேலூயா. அதெல்லாம் எவ்வளவு வேதனை பாருங்க. உலகத்தை உண்டாக்குனவருங்க, அவரை கொண்டும் அவருக்கென்றும் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டுச்சு. சாதாரணமானவர் அல்ல, 10,000ங்களிலே அழகில் சிறந்தவர். இன்னைக்கு அந்த அழகு சிதைக்கப்பட்டு போச்சு. முதலாவது அந்த கன்னம், அவருடைய கன்னங்கள் வெடித்த மாதிரி, அந்த கன்னத்துக்களை தான் அழகே. அந்த முதல்ல தான், அதனால தான் அவர் அழகற்று தோன்றினார், அந்த கேடு அடைந்தார். நாம் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்கம் அவருக்கு இல்லை. ரெண்டாவது அந்த பிதாவாகிய தேவன் அந்த மிக தீர்க்கதரிசி முழுமையாக சொல்லிட்டாரு, கன்னத்தில் கோல் அடிப்பாங்க, அப்போ ரத்தம் சிந்தும். அந்த பஸ்காவினுடைய முறைமையின்படி ரத்தம் தெளிக்கப்படணும். அவருடைய ரத்தம் ரெண்டாவது முறை தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்ல முடிய விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அவர் இயேசுவை எப்படி அடிச்சாங்களா? வாரினால் அடிச்சாங்க. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கல்ல, சிலுவைக்கு அடிச்சு ஐயா போட்டு காமிச்சார். வாரினால் அந்த ரோம அரசாங்கத்தினுடைய சட்டம் அப்படி இருந்துச்சு. வாரினால் அடிப்பாங்க. அந்த வாறு சும்மா, அதான் சாட்டைன்றாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி சொன்னால் சாட்டை. அதில் பல பிரிவுகள் இருக்குமா. அந்த சாட்டையினுடைய நுனியில் சில எலும்பு துண்டுகளை வச்சுருப்பாங்களா, அடி இந்த இரும்புன்னு சொல்கிறாங்க அல்லது எலும்பு துண்டுன்றாங்க. இந்த சாட்டையில் அத்தனை வச்சு அவரை முதுகில் அடித்து இழுக்கிற போது முதுகில் இருக்கிற அந்த சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வருமா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்திச்சு. நம்ம சிலுவையில் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சிலுவைக்கு முன்னாலேயே 3வது முறை அந்த பஸ்காவினுடைய முறைமையை அவர் முறைமையின்படி, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், அவர் அழிக்கிறதுக்கு வரல. ஒரு சங்கீதம் 123ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 123ஆம் சங்கீதம் 3வது வசனம்.
எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தையினால் நான் மிகவும் நிறைந்திருக்கிறோம். 129ஆம் சங்கீதம் 3வது வசனமா? உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. உழுகிறவர்கள் வாசிங்க. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். சங்கீதத்தில் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுருச்சு. சங்கீதக்காரனை வச்சு முதுகலை அடித்து அந்த சதையை பிக்கிறது இல்லைங்க. ஒரு நிலத்தை ஒழுகிற போது எப்படி இருக்குமோ, படைசால் எப்படி இருக்கிறோமோ, முதுகுக்கு அடையாளமே தெரிஞ்சிருக்காதுங்க. அப்படியே உழுகிறவன் அந்த நிலத்தை அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி விழுகிற போது ஒரு ஷேஃபே இருக்காதுங்க. அவர் முகம் மட்டும் அந்த கேடு அடையலைங்க. அவர் பின்னால் பின் அழகாக இருக்கிற முதுகும் அந்த சாட்டையில் அடிக்கப்படுகிற போது, உழுகிறவனுடைய நிலத்தை போல அது பிழக்கப்படுகிற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியிலே தெளிக்கப்பட்டது. சங்கீதக்காரன் மூலமாக பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினாரே அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுத்த விலையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளால் ஒரு ஆண்டுடைய வசனம் தெரியும், ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு முடியல, கஷ்டம்னா என்ன செஞ்சிட மாட்டோம், நம்ம நிறைவேற்ற மாட்டோம். நம்மளால் முடிஞ்ச வசனத்தை தான் நம்ம நிறைவேற்றுவோம், கீழ்ப்படிவோம். தேவன் அப்படி அல்ல. பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருபேசு சுவாமி கொடுந்துயர்ப்பா. அல்லேலூயா. அந்த சிலுவையை ஏசுங்க. சிலுவைக்கு முன்னாலேயே கர்த்தர் என்ன பண்ணுகிறார் பார். அவர் முதுகிற அப்படியே உழுகிறவனுடைய படைசாலை போல ஆக்கல்லாமல் உழுதுருப்பாங்க. அவள் எவ்வளோ வேதனையோடு அந்த ரத்தம் சிந்திருக்கும். படத்தை பார்த்தா அழுக வருது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் கண்ணீர் வருதா? கண்ணீர் வருதா? கண்ணீர் வருதா? உங்கள் கண்ணீரை துடைக்கத்தாங்க அவ்வளவு பாட இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். உங்கள் கண்களிலிருந்து வடிகிற உங்கள் துக்கத்தினால, வேதனையினால், வியாதியினால், தரித்திரத்தினால, உங்களுடைய விரோதிகளால், உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வருது பாருங்க கண்ணீர். அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுகளையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இன்னொரு வசனத்தை, இது 3வது 4வது ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் 4வது இயேசு கிறிஸ்து என்னைய போல சேவிங் பண்ணல. ஏன் தாடி வளர்த்தாருன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா தாடி வளர்த்தா தான் பிதாவை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னால் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றணும். தாடி வளர்க்குறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. சோத்திரம். ஏன்னா தாடி மயிரை என்ன செய்வாங்க? பிடுங்குவாங்கங்க. தாடி மயிரை பிடுங்கும்போது எப்படி இருக்கும்? சதை பிச்சுக்கிட்டு வரும். அந்த வார்த்தையை நிறைவேற்றணும். தீர்க்கதரிசின் மூலமாக பிதாவாகிய தேவன் முன்னறிவிச்சு சொல்லிட்டாரு. அப்போ அந்த தாடி மயிரை பிடிச்சி இழுக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? தாடி வளர்த்தாகணும். என்னமோ தாடி வளர்த்துட்டார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஆண்டவர் இந்த வசனத்துக்கு எவ்வளவு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா நிறைவேற்றுறதுக்கு. தாடி மயிரை பிடுங்குற போது ஏற்கனவே கண்ணம் டேமேஜு, அழகு போயிடுச்சு. இந்த தாடி தாடையில் இருக்கிற முடியெல்லாம் பிடிச்சி அப்படியே பிடுங்குகிற போது அங்கே எதுவுமே கறி இருந்திருக்காதுங்க. இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம படத்தில் அதை அப்படிலாம் காமிக்கலை. அவங்க மூஞ்சியெல்லாம் நல்ல ரத்த காயம் மட்டும்தான் தெரிஞ்சு. அந்த படம் ஒரிஜினல் கிடையாது, இதுதான் ஒரிஜினல். அல்லேலூயா சொல்லுங்க.
இதுதான் சத்தியம். கண்ணமும் பிச்சு போச்சே, ஜாடி தாடையெல்லாம் பிக்கும் போது ரத்தம். இப்படி பஸ்காவின் முறைமையின்படி 4வது தடவை என் ஆண்டவராகிய ரத்தம் இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு கிறிஸ்துவின் மாறாகிருபை என்றும் குறையாதது. ஆமென், அல்லேலூயா. நான் அந்த 7 வசனத்தையும் 7 சொல்லிட்டு இந்த பாட்டை பாடி நம்ம அப்படியே தியானிச்சு அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளால் எந்த அளவுக்கு கதற முடியுமோ, எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்த முடியுமோ, இப்போ காணிக்க பணத்தை தான் கொடுத்தோம், நம்முடைய கண்ணீரை காணிக்கையாக கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ எனக்கு வயசு 73 ஆயிடுச்சு. கொரோனாலாம் வந்து மெமரியெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கி நம்மளை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி என் பையன் பிரசங்கம் பண்ணுறான், 2 பேரும். அதை ஆண்டவர் பக்கம் என் பேரன் பிரசங்கம் பண்ணுறான். அவன் +2 படிக்கிறான், ஒருத்தன் காலேஜ் படிக்கிறாங்க. எல்லாம் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. இந்த ஆண்டவருக்கு சித்தமானா என் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவனும் பிரசங்கம் பண்ணதான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷகம் 27ஆம் அதிகாரம் 29, 30 வாசிங்க பார்க்கலாம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, சிரசில் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். இங்க முள்ள, ஏன்னா முள்ளை வச்சிருக்கிறான், முள்ளை வச்சு அதுக்கு மேலே அழுத்த முடியாது, ஏன்னா இவன் கையில் முள் குத்திரும். அதனால இப்போ சிரசில் அந்த முள்முடியை வச்சு, ஏன்னா நம்ம சாபம் அதில் தான் இருக்குது. அந்த முள்ளை உனக்கு பிறப்பிக்கும்னு ஆதாமுக்கு கொடுத்த சாபம், அதுதான் சாபம். அந்த சாபத்தை அவர் தன் தலையில் வாங்கணும், அதை நிறைவேற்றணும். அந்த முள்ளை வச்சாச்சு, கோலை வச்சு அடித்து இறக்குறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அந்த முள்ளோட நீளம்லாம் எவ்வளவோ சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அந்த முள்ளை வச்சு அடிக்கிற போது அங்கே குத்துன முள் கண்ணு வழியே வந்து கண்ணு வெளியே வந்துடுச்சான். ஏற்கனவே இந்த கன்னத்தில் அடித்து 2 கண்ணமே இல்லை, அகோரமாக இருக்குது. தாடி மயிரை பிடுங்கன்னு இங்கேயும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. அவர் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க அவர் ரூபம் அவருக்கு இல்லை. அவர் அந்த கேடு அடைந்தார், அழகற்று தோன்றினார். இப்போ முள் வச்சு அடிக்கிற போது பாக்கி இருக்கிற கண்ணு, இந்த கண்ணு மொழியும் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்துருச்சு, அகோரமாக வந்துருச்சு. இந்த முள் இந்த உச்சந்தலையில் அடிக்கிற போது இங்கே தான் ரத்தம் ரொம்ப பீரிட்டு அடிக்கும். அப்போ உச்சந்தலை முள் அடிக்கிற போது அந்த பீரிட்டு அடித்த ரத்தம் முகத்தையெல்லாம் அப்படியே மூடி. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். எதுக்குங்க? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. அல்லேலூயா. அப்படியே அவர் ரத்தம் சிந்திச்சு, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். ஓ ஷபா பாபா பாபா பாபா. 5வது முறை இயேசுவோட ரத்தம் இந்த பூமியில் சிந்திச்சு. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு நல்ல தெளிவு தெரியும். அவர் அந்த எந்த வசனம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். 53:2 வாசிங்க. ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. விரும்பத்தக்க ரூபம். அவர் அந்த கேடடைந்தார். 5வது முறை இந்த பூமியில்
அந்த இரத்தத்தை தெளிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரே, தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனம் நிறைவேறணுமே, வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு வேதனையோடு அந்த வார்த்தையை நிறைவேற்றிருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கி வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோமே, வசனத்துக்கு முக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறோமே. நான் அதுக்கு பின்னால் நேரம் இருந்தால் சொல்கிறேன். அப்போ 5வது முறை அவருடைய இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 27:30 சிலுவையில் அறைந்தார்கள். அதை எப்படி அறைஞ்சாங்க? கை கால்களில் ஆணி அடித்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உள்ளங்கையில் அடிக்கலை. ஏன்னா உள்ளங்கையில் அடிச்சிருந்தா அவர் பாடி வெயிட்டு தாங்க முடியாதான். இந்த இடத்துல தான் அடித்தாங்கன்னு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ரெண்டு பார்த்தா அந்த வெயிட்டை தூக்கிட்டு தொங்க முடியுமா? ஆழமான ஆணி. இப்போ கையையும் காலை வச்சு ஆணி அடிக்கிற போது அந்த அந்த இரத்தம் அந்த 7வது முறையாக அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. ஏன்னா பஸ்காவினுடைய சகல முறைமையை அவர் பின்பற்றணும். லேவிய ராமத்தில் பார்த்தோம், பிரதான ஆசாரியன் எத்தனை தடவை அந்த இரத்தத்தை தெளிக்கணும்? 7 முறை இரத்தம் தெளிக்கணும். அந்நிய இரத்தத்தை எடுத்துகிட்டு போய் தெளிப்பான். இயேசு தான் சொந்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக. அதனால தான் இரத்தம் தெளிக்கப்படுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நீங்களும் நானும். நன்மைகளை பேச தெளிக்கப்பட்ட இயேசுக்கு இரத்த திட்டத்தை நம்ம வந்து சேர்ந்துருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் அடிக்கிறாங்க. என்ன அகோரம் பாருங்க. அவர் ரத்தம் எவ்வளவு சிந்தப்பட்டிருக்குது பாருங்க. நம்ம நினச்சிட்டோம் சிலுவையில் அடிக்கும் போது ஒரு தடவை ரத்தம் வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குங்கிற வசனத்தை நம்ம நினைக்கிறோம். இல்லை, 7 முறை எவ்வளவு கொடூரமாக அந்த ரத்தத்தை தெளிச்சார் தெரியுமா உங்களுக்காக எனக்காக பூமியில். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். யோவான் 19:34 வாசிங்க. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியிலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இப்போ விழாவில் குத்தும் போது ஒரு ரத்தம் கடைசியாக ஏழாங்க. ஏன் விழாவில் குத்துனாங்க? அதில் போட்டுருக்கு, என்னை குத்தினவர்களை அவர்கள் நோக்கி பார்ப்பாங்க. இந்த வசனம் நிறைவேறணும். என்னை குத்தினவங்க நோக்கி பார்ப்பாங்க. இன்னொரு தெரியுமா உங்களுக்கு? தாவீதுக்கு கையில் சுரமண்டலம் கொடுத்துருந்தாரு, சவுலுக்கு கையில் ஈட்டியை கொடுத்துருந்தாரு. சவுல் அசுத்தாவியில் நிறையப்படுகிற போது அவன் சுரமண்டலத்தை வாசிப்பான். ஆனாலும் அவன் 2 முறைக்கு மேலே ஈட்டியை தாவீது மேலே என்ன செஞ்சான்? சுவரோடு குத்தி போட எரிஞ்சான். தாவீது மேலே குத்துறதுக்கு எய்யப்பட்ட அந்த ஈட்டி அங்கே தவறிச்சு. ஆனால் தாவீதுக்காக அந்த ஈட்டியை இயேசு தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக எனக்காக எவ்வளவு வேதனைகளை அந்த இதயத்தில் வாங்கினாருங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஒவ்வொன்றோடு ஒவ்வொன்று சம்பந்தப்படுத்தி தான் இருக்குது. தாவீதுக்கு மேலே எய்யப்பட்ட ஈட்டியை இயேசு சிலுவையில் தன் சரீரத்தில் வாங்கினார். ஒரு ரஷதரபா லிகேதரபோ லிபிதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. பஸ்காவினுடைய அந்த முறைமையில் இன்னொரு முறைமை இருக்குது. சோத்திரம், அது வேணால் வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 34:20 வாசிங்க. வாசிங்க, அதோட நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 34:20 வாசிங்க. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பஸ்காவினுடைய முறைமையின்படி எலும்பு என்ன செய்யக்கூடாது? முறிக்கக்கூடாது. ஆனால் இப்போ சிலுவை ஒரு சிலுவை இல்லை, 3 சிலுவை. அங்கே 2 சிலுவையில் கல்லங்க, நடுவில் தான் இயேசு. இப்போ அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிற கல்லங்க அதை பற்றி பேசலை. அவங்களுக்கு அடுத்த ஓய்வு நாளில் பிரேதம் அங்கே இருக்கக்கூடாது. இப்போ அவங்க உயிர் என்ன செய்யணும்? போயிடணும். அப்போயே முடிஞ்சிடணும். அப்போ தான் சரி பண்ண முடியும். 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அவங்களுக்கு உயிர் போனாங்க. அந்த எலும்பை முழங்கால் எலும்பை என்ன செஞ்சாங்க? முறிச்சாங்க. ஏன் முறிச்சாங்க அப்படின்னா, இந்த எல்லாம் அடித்ததில் வேதனை இருக்கும், மூச்சு விடணும். மூச்சு விடுறதுக்கு வேறு வழியே இல்லை. இந்த காலை
காலோட பேலன்ஸில் இந்த நெஞ்சை அப்படி தூக்கி கொடுத்தா தான் மூச்சு வரும். இப்படி இந்த காலை அந்த பேலன்ஸில் மூச்சு அப்படி தான் தூக்கணும். இப்போ எலும்பை முறிச்சுட்டா, அந்த தூக்கி கொடுக்குற பேலன்ஸை முறிச்சுட்டா, அந்த மூச்சோட அந்த பாடியை தூக்கி கொடுக்க முடியாது, அவங்க இறந்துருவாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் அப்படி இறந்தாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. யோவான் சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரத்தில் 17 வாசிங்க. நானே வாசிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து ஜீவனை ஒருத்தனும் எடுக்க முடியாது. இயேசு மாத்திரம் சிலுவையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லாமல் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் அவர் தொங்கிட்டு தான் இருக்கணும். ஒருத்தனும் அவரை கொள்ள முடியாது. அதான் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம், அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம். இயேசு அந்த 7வது முறை தன் இரத்தத்தை அந்த விழாவில் செந்தின உடனே அந்த எலும்பை, ஏன்னா பஸ்காவினுடைய முறைமையின்படி எலும்பை என்ன செய்யக்கூடாது? முறிக்கக்கூடாது. அதனால தான் அந்த 2 பேர் எலும்பையும் முறிச்சாங்க. இங்கே வரும்போது இயேசு தன் ஜீவனை விடுறார். அவர் எலும்பு முறிக்கப்படல. பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார் பாருங்க. தேவன் சொல்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்கிற வார்த்தையை, இந்த லாசரு ஐஸ்வர்யன் அந்த 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 சம்பவத்தில் இயேசு சொல்லும் போது அவன் சொல்லுவான், ஐஸ்வர்யான்னு சொல்கிறான், ஐயா இந்த லாசருவை எங்கள் வீட்டுக்கு அப்பம் பாருங்க, என் சகோதரர்கிட்ட அனுப்புங்கன்றான். அப்போ அவர் சொல்கிறார், எப்பா இப்போ நிறைய பேர்த்துக்கு செத்து போனால் ஆவி வருதுன்றாங்க, அதெல்லாம் செத்து போனாலாம் வராது. அந்த வசனத்தை பாருங்கள். 2க்கும் இடையில பிளப்பு இருக்குது. அவங்க மனசு விரும்புகிறபடி அங்கேருந்து இங்கே வர முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்துடுவாங்களா? நிறைய பேர் செத்து போனால் ஆவியாக வருது, சொப்பனது, அதெல்லாம் கிடையாது. வசனத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை தைரியப்படுத்தி விசுவாசத்தை கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்துக்கள் பாருங்கள், செத்து போனோட்டு அந்த ஆவி என்ன செய்வாங்களாம்? வழி விட்டு அனுப்புகிறான். எங்கே வழி விட்டுறது? யார் அனுப்புறது? யார் ஆவியை யார் அனுப்புறது? அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தெளிவாக வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 தரம் அந்த அந்த பஸ்காவுடைய முறைமையின்படி லேவிய ராமத்தில் சொன்னபடி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் 7 முறை தெளித்தான். ஆனால் உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவை தன் சரீரத்தில் ஒரு மார்க்கத்தை, புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்நிய ரத்தத்தை அல்ல, தன் சொந்த ரத்தத்தை. அல்லேலூயா. 7 முறை அதை தெளித்தார். முதலாவது நான் திரும்ப வேர்வையை சிந்துறதில்ல, கன்னத்தில் அடித்ததில்லை, இயேசுவை வாரினால் அடித்ததில்லை, சோத்திர வாரினால் அடித்ததில்லை, தாடை மயிரை பிடுங்கினதில்லை, முள்ளுகளில் முடி வைத்து தலையில் அடித்ததுனால, சிலுவையில் கால்களில் ஆணி அடித்ததுனால, ஈட்டினால் விழாவில் குத்துனதுனால, இயேசுவின் ரத்தம் 7 தரம் உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அந்த எனக்கு பாட வரல, அந்த இயேசுவின் அன்பு அந்த பாடலை பாடுகிற போது அப்படியே கண்களை மூடி ஜெப தியானத்தில் அதை அவங்க மனசில் கொண்டு வாங்க. அந்த பாடல் பாட தெரிஞ்சவங்க பாடுங்க.